வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட எந்த அளவு இருக்குதோ நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்துக்கோங்க. என் கையில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கப்பு எடுத்துக்கணும். இந்த ஒரு கப்பும் 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் ஒரு கப்பு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன். இந்த மாவு ஜவ்வரிசி இப்போ 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துன்னு வரேன். இப்போ கழுவிட்டேங்க. 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். இப்போ கழுவிட்ட பிறகு இதால் ஒரு கப்பு தானே ஊற வச்சோம். அதே மாதிரி ஒரு கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சுட்ட தண்ணி தான், ரொம்ப கொதிக்க வேணாம். அப்படியே சுட்ட தண்ணி ஊற்றி அப்படியே ஊறட்டும். இது அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிடுது. இப்போ நல்லா பெசிறிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. இப்போ நம்ம இதை எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைனா தண்ணி கூட தடவிக்கலாம். இதை அப்படியே உருண்டையாக பிடிச்சி இப்போது தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை இதை 3 பிடிச்சி வச்சுருக்கிறேன் அரைச்சி. இப்போ நம்ம இதை அப்படியே உருண்டையாக வைக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான். இப்போ எண்ணெய் தடவி அப்பப்போ எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி தொட்டால் தண்ணி நிறையா ஆகிடும். நல்லா டைட்டாக ஆகிட்டு பாருங்கள். ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு ஊற்றக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு வச்சு ஊற்றிக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துன்னு வரேன். துணியை நனைச்சி வச்சுருக்குறேங்க. தண்ணி கொதிக்குது. ஒரு புளிக்கு ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அவ்வளோதான். அப்படியே மூடி போடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் இருக்குது செல்லுங்க. ஒரு மூடி பூரணம் வைக்கிறதுக்கு, ஒரு மூடி பாலுக்காக ஒரு தேங்காய் கரெக்டாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம அதை எடுக்கிறது தான் இப்போ பெரிய விஷயம். அப்படியே ஜல்லு மாரி இருக்கும் பாருங்கள். எடுத்து இறக்கி கூட கீழே வச்சுக்கின்னு எடுக்கலாம். ஜல்லு மாதிரி அப்படியே ஒட்டுங்க கையில். இது பாருங்கள். அது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா ஜல்லு மாதிரி இருக்குது. இப்போ பாலை ஊற்றிக்கலாம். அதில் நம்ம பூரணமும் வச்சுருக்குறோம், தேங்காய் பூரணம் வச்சுருக்குறோம், பாலும் அதில் ஊற்றுறோம். அவ்வளோ ஜம்முன்னு இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இப்போது பாருங்கள், இப்போ உள்ளே இருக்கிற பூரணம் தேங்காய் பால் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். இப்போ பூசணி விதை, பாதாம், முந்திரி எல்லாமே இதில் இருக்குது. அவ்வளவும் உடம்புக்கு நல்லது தாங்க. இப்போ இதை மாதிரி நம்ம எடுத்து அப்படியே பாலோட இந்த பூரணத்தோடு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். அப்படி ஜல்லு மாதிரி இருக்குது பாருங்கள். ஜல்லு தான்.
இதே மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இது நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.